அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தன் தந்தையின் மரணத்திற்கு இப்போதே பழிவாங்கி விடுவான். கேட்க மறந்துட்டேன். இத்தனை வருஷமா எங்க போனீங்க? எங்க இருந்தீங்க? அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி என் படிப்புக்காக பணம் சேர்க்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அந்த டைம்ல நீங்கெல்லாம் ஏன் என்ன தேடல? டைகர், நான் உங்களை தேட முயற்சி பண்ணலான்னு இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னது போல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மாஃபியா உலகத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க அதையும் உங்களை தேடுற வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா நாளாக ஆக உங்க முகமும் மாறி போச்சு. அதனால உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாண்டியும் மற்றவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாண்டி பெயரை கேட்டதும் அபினவுக்கு கோபம் வந்தது. மாண்டி ஒரு துரோகியின் மகன். அபினவ் அந்த துரோகியின் மகனை சந்திக்கவோ பேசவோ விரும்பவில்லை. ஆனா அப்பா இந்த மாஃபியா குரூப் பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.